நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த வரலாறு பாடப்பிரிவு பகுதிக்கு ஒன்லைனர் மாடல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கிளாஸ் ஆனது நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதில் இன்றைய பகுதியானது டெஸ்ட் நம்பர் 4. இந்த வரலாறுல யூனிட் 1, இந்த யூனிட் 1ல் இருக்கக்கூடிய வேதகாலம். ஸோ இந்த வேத காலத்தை பார்த்தீங்கன்னா 2 பகுதிகளாக பிரித்து 155 வினாக்கள் தயார் செய்யப்பட்டு முதல் பகுதியாக உங்களுக்கு ஒரு 79 வினாக்களானது நான் கொடுத்துருந்தேன். ஸோ மீதி இருக்கக்கூடிய வினாக்களை இந்த 2வது பாகத்தில் டெஸ்ட் நம்பர் 4ல் நம்ம காண இருக்கிறோம். ஸோ இந்த பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்க. இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. கொடுத்த தகவல்களை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அதுபோக டெஸ்ட் பேஜ், ஸ்டடி மெட்டீரியல், 30,000 கொஸ்டின் பேங்க் சொல்லி இந்த ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க. ஸோ வினாயன் 80, ரிக் வேதகால ஆரியருக்கு டேஸ் முக்கிய உணவாக இருந்தது. ரிக் வேத காலத்தில் இருக்கக்கூடிய ஆரியர்களுடைய முக்கிய உணவு எது? பாலும் பால் சார்ந்த பொருட்களும் இந்த ரிக் வேதகால ஆரியர்களுக்கான முக்கிய உணவாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி, இது உணவு பொருள். சரி, இங்கே உணவு எது, உணவு பொருள் எதுங்கிறத பார்த்துக்கோங்க. கோதுமை, பார்லி முக்கிய உணவுப் பொருட்கள். காய்கற்களும் பழங்களும் சிறப்பிடம் பெற்றிருந்தன. துவக்கத்தில் ஆரியருக்கு இறைச்சி உண்ணும் பழக்கம் இருந்தது. உணவுக்காக எது கொல்லப்பட்டதுன்னா எருதுகள். துவக்கத்தில் ஆரியர்கள் பார்த்தீங்கன்னா இறைச்சி உண்ணும் பழக்கம் இருந்தது, அதற்காக எருதுகளானது கொல்லப்பட்டது. ஸோ இது முக்கியமான வினா. ரிக் வேதகால ஆரியர் மதுபான பிரியர்களாக இருந்தனர். இமயமலையில் உள்ள முஜாவத் சிகரத்தில் வளரும் ஒரு வகை செடியில் இருந்து சோமசுரா என்ற எழுச்சி ஊட்டும் மதுபானத்தை தயாரித்து அருந்தினார்கள். அப்போ இமயமலையில் உள்ள முஜாரத் சிகரத்தில் வளரக்கூடிய ஒரு வகை செடியிலிருந்து சோமசுரா என்ற எழுச்சி ஊட்டும் மதுபானத்தை தயாரித்து பருகியவர்கள் ரிக் வேதகால ஆரியர்கள். சமய சடங்குகளிலும் இது பயன்படுத்தப்பட்டது. வாஜபேயம் என்ற வேள்வியின் சடங்குகளில் போதையூட்டும் சோமபானம் சிறப்பிடம் பெற்றிருந்தது. வாஜபேயம் என்பது ஒரு வேள்வி சடங்கு, அதில் போதை ஊட்டக்கூடிய சோமபானம் சிறப்பிடம் பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரிக் வேதகால ஆரியர்கள் இவர்களது ஆடையானது 2 பகுதிகளாக பிரிந்து காணப்பட்டது. ஒன்று வாசாங் என்ற கீழாடை, மற்றொன்று அதிவாஸ் என்ற மேலாடை. வாசாங் என்பது கீழாடை, அதிவாஸ் என்பது மேலாடை. இது ரெண்டும் இவர்களது ஆடையின் 2 பகுதிகளாக காணப்பட்டது. காதணி பார்த்தீங்கன்னா கர்ணசோபனா, காதணி கர்ணசோபனா என்று அழைக்கப்பட்டது. குறிப்பாக பெண்கள் கைப்பட்டைகள், காலணிகள், கழுத்தணிகள் அணிந்து கொண்டனர். இந்த காதணி என்பது ரிக்வேத கால ஆரியர்களிடம் கர்ணசோபா என்று அழைக்கப்படுகிறது. ரிக் வேதகால ஆரியர் கேளிக்கைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர். இந்த ரிக் வேதகால ஆரியர்கள் கேளிக்கைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர். இவர்கள் பார்த்தீங்கன்னா தேரோட்ட பந்தயம் அவர்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்ததாக காணப்பட்ட. நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம், ரிக் வேத காலத்தில் எந்த பந்தயம் சிறப்பு பெற்றிருந்ததுன்னா தேரோட்ட பந்தயம் என்பது சிறப்பிடம் பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாருங்கள், வேட்டையாடுதல், சொக்கட்டான் ஆட்டம், குத்துச்சண்டை,
ஆகியவை முக்கிய பொழுதுபோக்காக இருந்தது. வேதகால ஆரியர்களுடைய முக்கிய பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வேட்டையாடுதல், சொக்கட்டான் ஆட்டம், குத்துச்சண்டை ஆகியவை முக்கிய பொழுதுபோக்குகள். ரிக்கு வேதகால ஆரியர்கள் ஆர்வமிக்க சூதாடிகள். சரியா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஆரியர் தென்மேற்கு இந்தியாவுக்கு வந்தபோது கருத்த தோளுடைய தடித்த உடதுகளை உடைய சப்பை மூக்கை உடைய மக்களை எதிர்கொண்டன. இவர்கள் தாசியுக்கள், பாணிகள், தாசர்கள் என்று வர்ணிக்கப்பட்டனர். தாஷ்யு ஹத்யா பாருங்க, தாஷ்யு ஹத்யா என்ற சொல்லிலிருந்து தாஸ்யுக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாசர்கள், தாசியுக்கள், பாணிகள் போன்ற சொல்களானது பெறப்பட்டது. எதுல இருந்துன்னா இந்த தாஷ்யு ஹத்யா என்ற சொல்லிலிருந்து தான் இது பெறப்பட்டது. ரிக் வேத காலத்தில் ஆரியருக்கும் தாசர்கள், தாசியுக்கள் என்று அழைக்கப்பட்ட மன்னனின் மைந்தர்களுக்கும் இடையே வர்ணம் அல்லது நிறத்தின் அடிப்படையில் வேறுபாடு இருந்தது. ஸோ மெயினாக கவனிங்க, ரிக் வேத காலத்தில் ஆரியருக்கும் தாசர்கள், தாசியுக்கள் என்று அழைக்கப்பட்ட மன்னனின் மைந்தர்களுக்கும் இடையே வர்ணம் அல்லது நிறத்தின் அடிப்படையில் வேறுபாடானது காணப்பட்டது. ரிக் வேதத்தில் காணப்படும் புருஷ சுக்தம் என்ற பகுதி வர்ண அடிப்படையிலான சாதி அமைப்பு முறையை தெளிவாக விவரிக்கிறது. ரிக் வேத காலத்தில் வர்ண அடிப்படையிலான சாதி அமைப்பு முறை தெளிவாக விவரிக்கப்படக்கூடிய பகுதி எதுனா புருஷ சுக்தம் என்பது. பிராமணங்கள் பிரம்மாவின் தலையிலிருந்தும், சத்திரியர்கள் அவரது கரங்களிலிருந்தும், வைசியர்கள் தொடையிலிருந்தும், சூத்திரர்கள் கால்களில் இருந்தும் தோன்றினர் என்று இதில் இந்த வர்ண அடிப்படையில் சொல்கிறாங்க. வர்ண அடிப்படையில் 4 வகுதியாக பிரிக்கப்படுகிறது. பிராமணங்கள், சத்திரியர்கள், அதே மாதிரி வைசியர்கள், சூத்திரர்கள் என்று வர்ண அடிப்படையில் 4. இதில் இந்த பிராமணர்கள் என்பது பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்க, பிரம்மாவினுடைய தலையில் இருந்தும், சத்திரியர்கள் அவருடைய கரங்களில் இருந்தும், வைசியர்கள் தொடையில் இருந்தும், சூத்திரர்கள் என்பது கால்களில் இருந்தும் தோன்றியதாக இந்த வர்ண அடிப்படையில் சொல்லப்படுகிறது. துவக்கத்தில் இருந்த வர்ண ஜாதி அடுக்குமுறை தலைமுறையாக வந்த முறையாக இல்லை. கற்றறிந்த பிராமணர்களை முதலிடத்திலும், உடல் வலிமை உள்ளவரை 2வது இடத்திலும், ஊராக சென்று வியாபாரம் செய்த வைசியரை 3வது இடத்திலும், கல்வி அறிவற்றோரை 4வது இடத்திலும் வைத்தனர். எனினும் இந்த சாதி அடுக்குமுறை அமைப்புக்கு அடிப்படை வர்ணம் அல்லது நிறம் என்பதில் எந்த மாற்றம். இந்த சாதி அமைப்பு முறை எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான். ஸோ அவங்க பண்ணக்கூடிய தொழில் அடிப்படையில் இதை பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னாலுமே ஜாதி வர்ணத்தின் அடிப்படையில் தான் அமைந்தது என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. பிராமணர், சத்திரியர், வைசியர் ஆகிய 3 ஆரிய பிரிவினர்கள் ஒரே நிறத்தை சேர்ந்தவர்கள். ஸோ இதில் பாருங்கள், பிராமணர்களாக இருக்கட்டும், சத்திரியர்களாக இருக்கட்டும், வைசியர்களாக இருக்கட்டும், இவர்கள் 3 பேருமே யார், ஒரே இனத்தை சேர்ந்த ஆரிய பிரிவினர். அவர்கள் தாசியுக்களை இந்த வகுப்பு வட்டத்துக்குள் சேர்க்க விரும்பாமல் அவர்களை சூத்திரர்களாக்கி 4 அடுக்கு வர்ண ஜாதி அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தினர். இந்த சூத்திரர்கள், தாசியுக்கள்னா யாருன்னா மண்ணின் மைந்தர்கள். இவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிரிவிற்குள் கொண்டு வராமல் 4வது பிரிவாக ஜாதி வர்ண அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தி அவர்களை சூத்திரர்களாக என்ன செய்கிறாங்க, மாற்றுகிறார்கள். ரிக் வேதகால கல்வி புனிதமாக கருதப்பட்டது. இக்கல்வி பிராமண குழந்தைகளுக்கு மட்டும் இரகசியமாக கற்பிக்கப்பட்டது. சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சிறப்பு பயிற்சி மட்டும்தான் அளித்தாங்க. கல்வி என்பது புனிதமாக கருதப்பட்டு பிராமணர்களுக்கு மட்டுமே இந்த கல்வியானது வழங்கப்பட்டது. அதுவுமே இரகசியமாக வழங்கப்பட்டது. சூத்திரர்களுக்கு எவ்வித கல்வியும் கொடுக்கப்படவில்லை. ரிக் வேத கால சமுதாயம்
சமயம் சார்ந்த சமுதாயம். ஸோ மெயினானது கேள்வி பாருங்கள், ரிக் வேதகால சமுதாயம் என்பதுன்னு கேட்டாங்கன்னா சமுதாயம் சமயம் சார்ந்த சமுதாயமாக காணப்பட்டது. சமயம் சார்ந்த ரிக் வேதகால சமுதாயம் என்பது சமயம் சார்ந்த சமுதாயமாக கருதப்பட்டது. அச்சமுதாயம் சமயத்தை சுற்றியே சுழன்றது. பின்னர் அவற்றுக்கு கடவுள் வடிவம் கொடுத்தனர். ரிக் வேதத்தில் 33 கடவுளின் பெயர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. எந்த வேதத்தில்? ரிக் வேதத்தில் 33 கடவுளின் பெயர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களுள் பூமி கடவுள் என்று அழைக்கப்படக்கூடியவர், பூமி கடவுளான பிருத்வி, அக்னி, பிரிகஸ்பதி, சோமா, இது பூமி கடவுள். 4 பிருத்வி, அக்னி, பிரிகஸ்பதி, சோமா, இது பூமி கடவுளாகவும், வளிமண்டல கடவுளாக இந்திரன், நல்லா கவனிங்க, இந்திரன், ருத்ரன், மாருதி, வாயு, அதே மாதிரி பர்ஜன்யா, இது பார்த்தீங்கன்னா வளிமண்டல கடவுளாக, அதே மாதிரி விண்ணுலக கடவுளாக சூர்யா, உஷா, சாவித்ரி, விஷ்ணு, சந்திரன், வருணன், விண்ணுலக கடவுளாக சிறப்பிடம் பெறுகின்றன. அப்போ அந்த கடவுள் 33 வகையான கடவுள் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பூமி கடவுளாக இருந்தவர்கள் யாருன்னா பிருத்வி, அக்னி, பிரிகஸ்பதி, சோமா. வளிமண்டல கடவுளாக இருக்கக்கூடியவர்கள் இந்திரன், ருத்ரன், மாருதி, வாயு, பர்ஜன்யா. விண்ணுலக கடவுளாக சூர்யா, உஷா, சாவித்ரி, விஷ்ணு, சந்திரன், வருணன். இவர்கள் ஃபுல்லாக விண்ணுலக கடவுளாக அறியப்படுகிறார்கள், சிறப்பிடம் பெறுகிறார்கள். கடவுளர்களுள் ருத்ரன், இந்த கடவுளில் ருத்ரன் என்பவன் கொடுங்குணம் கொண்டவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார். புரந்திரா என்று அழைக்கப்படும் இக்கடவுள்தான் ஆரியர் இந்தியாவுக்கு வந்தபோது இது இருந்த கோட்டைகளை அழித்தவர் என்ற பெருமையுடன் பேசப்படுகிறது. புரந்திரா இவருக்கு மட்டும் ரிக் வேதத்தில் 250 துதி பாடல்கள் உள்ளன. யாருக்கு? இந்த புரந்திரா என்று அழைக்கப்படக்கூடிய ருத்ரன், கொடுங்குணம் கொண்டவனாக சித்தரிக்கப்படுகிற இந்த புரந்திரா, இவருக்கு மட்டும் ரிக்வேதத்தில் எவ்வளவு துதி பாடல்கள் உள்ளனன்னு கேட்டால் 250 துதி பாடல்கள் உள்ளன. இந்திரன் சோமபானத்தை குடித்துவிட்டு விருந்துண்டு உல்லாசமாக வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. வருணன் என்பவன் மலை கடவுளாகவும், அக்னி என்பவன் நெருப்பு கடவுளாகவும் சுட்டி காட்டப்படுகின்றனர். சரியா? அப்போ வருணன் என்பவன் மலை வேண்டி விரும்பக்கூடிய கடவுள், மலை கடவுள் என்று அழைக்கப்படக்கூடியவன் வருணன். நெருப்பு, அக்னி. சரி, இதை மெயினாக பார்த்துக்கோங்க. ரிக்வேத காலத்திலேயே ஆரியர் அல்லாதோரின் சமயத்தில் தாக்குதலுக்கு உள்ளாயிருந்தன. ரிக்வேதத்தில் அரப்பா சமயத்தின் சாயல்கள் உள்ளதாக கருதப்படுகிறது. வேத கடவுள்களை எதிர்த்தவர்களும் ஏற்க மறுத்தவர்களும் அசுரர்கள், ராட்சதர்கள் என்று நிந்திக்கப்பட்டனர். ரிக்வேத காலத்தில் கோயில்களோ அல்லது கடவுள் சிலையோ இருந்ததாக தெரியவில்லை. ரிக் சம்கிதை, கவனிய, ரிக் சம்கிதை என்ற செய்யுள் தொகுதியில் காணப்படும் 1017 பாக்கள், ரிக் சம்கிதை என்ற செயல் தொகுதியில் காணப்படக்கூடிய 1017 செயல் பாக்கள் புரோகிதர்களால் இசையோடு பாடப்பட்டவை. இந்த 1013 பாக்கள் புரோகிதர்களால் இசையோடு பாடப்பட்டது. இவர்கள் பாக்கள் இசைப்போர் என்று பாராட்டப்பட்டனர். இவை ரிஷிகளின் தனி உடைமையாக இருந்தது. விஸ்வாமித்திரர், வாமதேவர், பரத்வாஜர், வசிஷ்டர் ஆகியோர் முக்கிய ரிஷிகளாக கருதப்பட்டனர். சுருங்கக்கூறின் ரிக் வேதம் இனிய இசை காவிய கருவூலமாக திகழ்ந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிந்து நாகரிகத்திற்கும் வேத காலத்திற்கும் இருக்கக்கூடிய பண்பாட்டினுடைய
ஒப்புமை. சிந்து நாகரிகம், வேதகால நாகரிகம், இந்த பண்பாட்டில் என்ன ஒப்பீடு இருக்குது, ஒற்றுமை வேற்றுமை ஒப்பிட்டு பார்க்குறோம். முதல்ல பாருங்க, சிந்து நாகரிகம் இது காலத்தால் முற்பட்டது, வேதகால பண்பாடு என்பது காலத்தால் பிற்பட்டது. சிந்து நாகரிகம் நகர நாகரிகம், வேதகால பண்பாடு என்பது கிராம நாகரிகம். சிந்து நாகரிகம் என்பது தொழில் மையமானது, வேதகால பண்பாடு என்பது மேய்ச்சலை மையமாக கொண்டது. மேய்ச்சலை மையமாக கொண்டது வேதகால பண்பாடு, தொழிலை மையமாக கொண்டது சிந்து நாகரிக பண்பாடு. சிந்து நாகரிகம் எழுத்தறிவு மிக்கது, வாய்வழி அறிவு பற்றியது வேதகால பண்பாடு. சிந்து நாகரிகம் சமயம் சாராதது, வேதகால பண்பாடு என்பது சமயம் சார்ந்தது. பெண் கடவுள் வழிபாடு சிந்து நாகரிகத்தில் காணப்பட்டது, ஆண் கடவுள் வழிபாடு வேதகால பண்பாட்டில் காணப்பட்டது. உழைப்புக்கு சிறப்பிடமானது சிந்து நாகரிக பண்பாட்டில் கொடுக்கப்பட்டது. வேள்விக்கு முதலிடம் என்பது வேதகால பண்பாட்டில் கொடுக்கப்பட்டது. எருது பிரதானமாக சிந்து நாகரிகத்தில் காணப்படுகிறது, பசு பிரதானமாக வேதகால பண்பாட்டில் காணப்படுகிறது. ஸோ அடுத்து பாருங்க, இது ஃபுல்லாமே இரண்டு பண்பாட்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்புமை வேற்றுமை. ஸோ ஒரு ஒப்பீடாக இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ சிந்து நாகரிகம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது மீனை விரும்பினர், ஆனால் வேதகால பண்பாட்டில் மீனை வெறுத்தனர். சாதி வேறுபாடானது சிந்து நாகரிக பண்பாட்டில் கிடையாது, இங்கே வர்ண அடிப்படையில் சாதி வேறுபாடானது இருந்தது. அனைவருக்கும் கல்வி என்பது சிந்து நகர நாகரிக பண்பாட்டினுடைய கூறு. ஆரிய குழந்தைகளுக்கு மட்டும் கல்வி என்பது வேதகால கிராம பண்பாட்டிற்கான எடுத்துக்காட்டு. குதிரையை அறிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வேதகால பண்பாட்டை உடையவர்கள், குதிரையை அறியாதவர்கள் சிந்து நாகரிக பண்பாட்டை உடையவர்கள். கலை உணர்வானது சிந்து நாகரிக பண்பாட்டில் குறைவாக காணப்பட்டது, வேதகால பண்பாட்டில் கலை உணர்வு அதிகமாக காணப்பட்டது. சவங்களை புதைத்தனர், சிந்து நாகரிக பண்பாட்டில் இறந்தோரை புதைத்தனர், இவர்கள் வேதகால பண்பாட்டை இறந்தோர்களை எரித்தனர். தொல்பொருள் சான்றுகள் இதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது, பாடல் சான்றுகள் வேதகால பண்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. அப்ப கிமு 1000க்கும் கிமு 600க்கும் இடைப்பட்ட காலம், கிமு 1000க்கும் கிமு 600க்கும் இடைப்பட்ட காலம் பிற்கால அல்லது பிந்தைய வேத காலம் என்று அழைக்கப்படுகிறது. இக்காலகட்டத்தில் தான் சாம வேதம், யஜுர் வேதம், அதர்வ வேதம், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிதங்கள் ஆகியவை இயற்றப்பட்டன. அப்போ பார்த்தீங்கன்னா முன்வேத காலம், பின்வேத காலம், ரிக்வேத காலம் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் பிந்தைய வேத காலம் என்பது கிமு 1000 முதல் கிமு 600க்கு இடைப்பட்ட காலம். இந்த காலத்தில் சாம, யஜுர், அதர்வ வேதங்களும் பிராமணங்களும் ஆரண்யங்களும் உபநிடங்களும் இயற்றப்பட்டன. பிற்கால வேத காலத்தில் ஆரியர்கள் தங்களது ஆதிக்க குவி மையத்தை சிந்துவெளி பஞ்சாப் பகுதியிலிருந்து கங்கை யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியில் மாற்றிக்கொண்ட இப்பகுதி குருசேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. குருசேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் அவர்கள் டெல்லியை கைப்பற்றி தங்களது தலைநகரை எங்க மாற்றினர், மீரட் மாவட்டத்தில் உள்ள அஸ்தினாபுரத்தில் அமைத்தனர். பிற்கால வேதகால இறுதியில் ஆரியர் மேலும் கீழ் திசை நோக்கி சென்று கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோசலத்தில் குடியமர்ந்தனர். ஸோ மிக முக்கியமான கருத்து, அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. வடக்கு பீகாரில் உள்ள விதேகாவும் அவர்கள் வசம் வந்தது. ஆரியரது கிழக்கு நோக்கிய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பானது இருந்தது. அவர்களை எதிர்த்தவர்கள் கருப்பு சிவப்பு நிற மண்பாண்டங்களை பயன்படுத்தியோர் ஆவர். இவர்கள் சிந்துவெளி நாகரிகத்தை சேர்ந்தோரின் வழித்தோன்றர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய வழித்தோன்றர்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. எனவே பிற்கால
வேதகாலம் முடிவதற்குள் கங்கை சமவெளி பகுதி முழுவதும் ஆரியர் மயமாக்கப்பட்டது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பிற்கால வேத காலத்தில் அரசியல் அமைப்பு முறையில் மாற்றம் ஏற்பட்டதற்கு ஏற்ப நிர்வாகத்திலும் மாறுதலானது உண்டாயிற்று. அரசனுக்கு ஆலோசனை கூற 12 ரத்தினங்கள் இருந்தன. ஸோ பாருங்க, பிற்கால வேத காலத்தில் அரசியல் அமைப்பு முறையில் மாற்றம் ஏற்பட்டதுக்கு ஏற்ப அதனுடைய நிர்வாக முறையிலும் மாற்றமானது ஏற்பட்டது. அரசனுக்கு ஆலோசனை கூறுவதற்காக 12 ரத்தினங்களானது காணப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸோ அந்த 12 ரத்தினங்கள் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் புரோகிதர், சேனை தலைவர், சுதா தேரோட்டி, சங்கிரஹித்ரி கருவூல காப்பாளர், அக்ஷக் பபா சூதாட்ட மேற்பார்வையாளர், ரக்ஷன் தச்சர், தெகாரா தேர் தயாரிப்பவர், பாகதூதா வரி வசூலிப்பவர் போன்ற பல நிலைகளில் பல துறைகளில் ஆட்சி நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருந்தார். அப்போ ஒவ்வொன்றையும் கொடுத்து யாருன்னு கேட்கலாம். சுதா என்பவர் யாருன்னு கேட்டால் தேரோட்டி. சரி, அக்ஷக் இஸ் பபா என்பவர் சூதாட்ட மேற்பார்வையாளர், தெகாரா தேர் தயாரிப்பவர், பாகதூதா வரி வசூலிப்பவர், ரக்ஷன் தச்சர், சரியா, சங்கிரி ஹீட்ரி கருவூல காப்பாளர். இதெல்லாம் மெயினாக பார்த்துக்கோங்க. உழவு ஆரியரின் முக்கிய தொழில். ஆரியருடைய முக்கிய தொழில் எதுன்னு கேட்டாங்கன்னா உழவு தொழில். உழவுக்கு ஏற்ற கருவிகளும் உபயோகப்படுத்தப்பட்டது. புதிய தானிய வகை பயிரிடப்பட்டது இந்த பிந்தைய வேத காலத்தில். எருமையை பழக்கி விவசாயத்திற்கு பயன்படுத்தி கொண்டனர். எருமையை பழக்கி விவசாயத்திற்கு பயன்படுத்தின. கோதுமையும் பார்லியும் பிரதான பயிர்களாக, நெல் என்பது அரிதாக பயிரிடப்பட்டது. கொடியில் காய்க்கும் விதை காய் வகை அவரைக்காய், மொச்சை பற்றி அறிந்திருந்தனர் இந்த பிற்கால வேதகால ஆரியர்கள். வளமான விவசாயத்திலிருந்து பெறப்பட்ட உபரி வருவாய் பல்வேறு தொழில்களில் முதலீடானது செய்யப்பட்டது. பிற்கால வேதகாலம் நகரமயமாக மாற்றப்பட்டது. அஸ்தினாபுரம், மீரட், கொசாம்பியா முக்கிய நகரங்களாக காட்டப்பட்டது. வீட்டு வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றமானது ஏற்பட்டது. கூட்டு குடும்பம் நீடித்தாலும் கோத்திர முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கோத்திர முறை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பிந்தைய வேதகால ஆரியர்களுடைய வாழ்க்கை முறையில் கோத்திர முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டு கட்டுப்பாட்டுடன் அவை பின்பற்றப்பட்டது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோத்திர முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அடுத்து பாருங்க, பிராமணர்கள் ரிஷிகளின் வம்சத்தில் வந்ததாக கருதி, பிராமணர்கள் என்பவர்கள் யாரு? இந்த பிராமணர்கள் என்பவர்கள் ரிஷிகளின் வம்சத்தில் வந்ததாக கருதி அதற்கு ஏற்ப கோத்திரங்கள் பெயரிடப்பட்டன. அவ்வாறு 8 கோத்திரங்களானது நிர்ணயிக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட கோத்திரங்களின் எண்ணிக்கை எத்தனை சொல்லி கேட்டாங்கன்னா 8 கோத்திரங்கள். நிர்ணயிக்கப்பட்ட கோத்திரங்களின் எண்ணிக்கை 8. ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் திருமண உறவு வைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்டது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஒரே கோத்திரத்தை உடையவர்கள் திருமண உறவு வைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்டது. உயர் வர்ணத்தைச் சேர்ந்த பையனும் கீழ் வர்ணத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கும் நடைபெறக்கூடிய திருமணமானது அனுலோமா என்று அழைக்கப்பட்டது. அனுலோமா என்றால் என்ன? உயர் வர்க்கத்தைச் சேர்ந்த பையனுக்கும் கீழ் வர்க்கத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கும் நடைபெறக்கூடிய திருமணம் அனுலோமா என்று அழைக்கப்படுகிறது. அதே போல கீழ் வர்ணத்தைச் சேர்ந்த பையனுக்கும் மேல் வர்ணத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கும் நடைபெறக்கூடிய திருமணமானது பிரதிலோமா என்று அழைக்கப்பட்டது. அனுலோமா என்பது மேல் வர்க்க பையன், கீழ் வர்க்க பொண்ணு, சரியா? பிரதிலோமா என்பது கீழ்வர்க்க பையன், மேல்வர்க்க பொன் திருமணம். பெண்கள்
ஆணாதிக்கத்திற்கு ஆணுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்தன. பால் வேறுபாடு பிரதானமாக இருந்தது. கார்கி மைத்ரேயி முக்கியமானது. பின் வேதகால பெண்பார் புலவர்கள் பெண் அறிஞர்கள் யாருன்னு கேட்பாங்க. பின் வேத காலத்திற்கு கார்கி மைத்ரேயி போன்ற பெண் அறிவு ஜீவிகள் விதிவிலக்காக இருந்தன. ஆனால் அந்த காலத்தில் ஆண் ஆதிக்கம் இருந்ததுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பால் வேறுபாடு இருந்தது. இருந்தாலும் அறிவு ஜீவிகள் வாழ்ந்த காலம். பிற்கால வேத காலத்தில் ஏற்பட்ட மற்றொரு குறிப்பிடத்தக்க சமுதாய மாற்றம் வாழ்க்கை நிலையை பற்றியது. சமுதாய வாழ்க்கை 4 நிலைகளை கொண்டதாக காணப்பட்டது. பிற்கால வேத காலத்தில் சமுதாய வாழ்க்கை நிலையானது 4 நிலைகளில் காணப்பட்டது. ஒன்று பிரம்மச்சரிய வாழ்க்கை, இது மாணவ பருவத்தை குறிக்கக்கூடியது. இரண்டாவது கிரகஸ்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை பற்றியது. மூன்றாவது வனப்பிரஸ்த வாழ்க்கை, குடும்ப பற்றுகளிலிருந்து விடுபட்டு தாமரை இலை தண்ணீர் போல இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையானது மூன்றாவதான வனப்பிரஸ்த வாழ்க்கை. நான்காவது சந்நியாச வாழ்க்கை, இல்லறத்திலிருந்து கொண்டே மேற்கொள்ளும் துறவற வாழ்க்கை. இந்த 4ம் மேல் ஜாதி ஆண்களுக்கு மட்டுமே கூறப்பட்டது. பிற்கால வேதகால இறுதிக்குள் சமயம் சார்ந்த வேத இலக்கியங்கள் வளர்ச்சி வியக்கத்தக்க விதத்தில் இருந்தது. டேஸ் பல இலக்கிய துறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக இதிகாச புராணங்கள், ஆவிகளை பற்றிய சாஸ்திரம், ராசி சகுனம் பற்றிய லட்சணக்கலை, வடமொழி ஆய்வு, அறநூல், தெய்வ பெயர்கள் பற்றிய ஆராய்ச்சி, பிரம்ம வித்தை, பூத கணங்களை பற்றிய தகவல்கள், போர்க்கலை, வான சாஸ்திரம், பாம்பு சாஸ்திரம், ஆடல் பாடல் புராணம் போன்றவை பல்கி பெருகியது. எதுலனா இந்த உபநிடங்களில். ரிக் வேதகால கடவுளான இந்திரன், வருணன், அக்னி, சூர்யா ஆகியோரின் செல்வாக்கு இழந்து ருத்திரன் சிவன் என்ற பெயரிலும் விஷ்ணு நாராயணன் என்ற பெயரிலும் இருந்தது. ஆனால் ரிக்வேத கால கடவுளான இந்திரன், வருணன், அக்னி, சூர்யா ஆகியோரின் செல்வாக்கானது இழந்து காணப்பட்டது. ருத்திரன் என்ற சிவன் பெயரிலும் விஷ்ணு என்ற நாராயணன் பெயரிலுமே காணப்பட்டது. உபநிடங்கள் அடுத்து பாருங்க. உபநிடதங்கள் கிரேக்க ஹோமரை போன்று பழமையானவை, ஐரோப்பிய காண்ட் போன்று புதுமையானவை. இந்த உபநிடங்கள் புரோகிதர்கள் செய்த தவறுகளை திருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளாகும். ஸோ அப்போ நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். புரோகிதர்கள் செய்த தவறுகளை திருத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி எதுனா உபநிடங்கள். ரிக் வேத காலம் என்பது 4 செங்குத்து சாதிமுறை நிறத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது. ரிக் வேத காலம் என்பது 4 செங்குத்து சாதிமுறை நிறத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருந்தது. யஜ்ன வாழ்க்கையர் ஜனகரிடமிருந்தும் பாலகி கார்கியா அஞ்ஞாத சத்ருவிடமிருந்தும் சுவாத கேது அருண்யா பிரவாகன் ஜாவலியிடமிருந்தும் உபநிடங்கள் கற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த உபநிடங்கள் என்பது யஜ்ன வாழ்க்கையார் ஜனகரிடமிருந்தும் பாலகி கார்கியா அஞ்ஞாத சத்ருவிடமிருந்தும் சுவாத கேது அருண்யா பிரவாகன் ஜாவலியிடமிருந்தும் கற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. எது? உபநிடங்கள். இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த ஆரியர் சிந்து சமவெளி மக்களை தோற்கடித்தனரே அன்றி முற்றிலும் அழித்து விடவில்லை. எஞ்சி இருந்தோரை என்ன செய்யறாங்க? தாசர்கள், மெயினான பாருங்க, தாசர்கள் என்று அழைத்து 4 வர்ண அமைப்பில் 4வது வர்ணமாக இருக்கக்கூடிய
சூத்திரர்களாக ஏற்றுக்கொண்டனர். பிற்கால ஆரிய கடவுளான ருத்ரனும் லிங்க வழிபாடும் இதற்கான குறிப்பிடத்தக்க சான்றுகளாகும். சூத்திரர்கள் ஏராளமான மூட நம்பிக்கைகளை ஆரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர். இதுவே கலாச்சார கூட்டிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. கலாச்சார கூட்டிணைப்பு என்றால் என்ன சரிங்களா? கலாச்சார கூட்டிணைப்பு என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஆரியர்களிடமிருந்து இவங்க ஏராளமான மூட நம்பிக்கைகளை என்ன செய்கிறாங்க? கற்றுக்கொண்டனர். ஏராளமான மூட நம்பிக்கைகளை கற்றுக்கொண்டனர். இதுதான் பார்த்திங்கன்னா கலாச்சார கூட்டிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. சரியா? வினாயன் 130. மகாபாரதமும் ராமாயணமும் பண்டை கால இந்தியாவின் இருபெரும் காப்பியங்களாக கூறப்படுகிறது. பண்டை கால இந்தியாவின் இருபெரும் காப்பியங்களாக இருக்கக்கூடியது எது? மகாபாரதம், ராமாயணம் பண்டை கால இந்தியாவின் இருபெரும் காப்பியங்களாக இருக்கிறது. இக்காப்பியங்கள் இயற்றப்பட்ட காலம் காப்பிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காப்பியம் இயற்றப்பட்ட காலம் காப்பிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. மகாபாரதமும் ராமாயணமும் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் தான் எழுத்து வடிவம் பெற்றன. எனவே காப்பிய காலத்தை கிமு 500 கிமு 200 வரை என்று தற்காலிகமாக கூறலாம். மகாபாரதம் ராமாயணத்தை விட காலத்தால் முற்பட்டது. இக்காப்பியத்தை வியாசர் எழுதியவர் ஆவார். மகாபாரதம் ராமாயணத்தை விட காலத்தால் முற்பட்டது. இக்காப்பியத்தை எழுதியவர் வியாசர். மகாபாரதத்தை விரிவாக ஆய்ந்த பின் வியாசர் என்ற சரிப்படுத்துபவர் அல்லது முறைப்படுத்துபவர் என்று பொருள் என்ற முடிவுக்கு வருகிறார் ஆராய்ச்சியாளர்கள். இக்காப்பிய பாடல்களை நூற்றுக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானவர்களால் பாடப்பட்டிருக்க வேண்டும். பின்னர் குப்தர் எழுதி காலத்தில், அதாவது கிபி 400 மேலும் பல பாடல்கள் கீதை உட்பட சேர்க்கப்பட்டு எழுத்து வடிவம் பெற்று தற்போதைய வடிவத்தை பெற்றது. இந்த மகாபாரதமானது தற்போதைய வடிவத்தை பெற்று காணப்படுகிறது. மகாபாரதம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே குருசேத்திரத்தில் நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய போரை பற்றியது. உலகிலேயே நீளமான காப்பியம் எதுனா இந்த மகாபாரத காப்பியம். குருசேத்திரத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரை பற்றி கூறக்கூடியது. இக்காப்பியம் 1,00,000 ஈரடி செயல்களை கொண்ட 10 புத்தகங்களை உள்ளடக்கியது. பாரத போர் நில உரிமைகளுக்காக போடப்பட்ட போராகும். இந்த போர் சூதாட்டம், வன்முறை, உறவினர்களுக்கு இடையிலான போர் ஆகியவை பற்றிய கதையாக அமையப்பட்டுள்ளது மகாபாரத காப்பியம். மகாபாரதத்தின் இதயமாக துடிக்கக்கூடியது பகவத்கீதை. முக்கியமானது மகாபாரதத்தினுடைய இதயமாக துடிக்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்கலாம். பகவத்கீதை தான் மகாபாரதத்தினுடைய இதயமாக துடிக்கக்கூடியது. சரியா? மகாபாரதத்தினுடைய இதயமாக துடிக்கக்கூடியது பகவத்கீதை. இந்த பகவத்கீதை வேதங்களுக்கு அடுத்தபடியாக கருதப்படக்கூடிய புனித நூலாக மதிக்கப்படுகிறது. மகாபாரதம் பண்டை கால இந்தோ ஆரியரின் படையெடுப்புகள், உள்நாட்டு போர்கள், அவர்களது விரிவாக்கம் ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ள உதவுகிறது இந்த மகாபாரதம்.
ராமாயணம் மகாபாரதத்தை விட காலத்தால் பிற்பட்டது. வால்மீகி இக்காப்பியத்தை சமஸ்கிருதத்தில் எழுதினார் என்பது மரபு. அப்ப ராமாயணம் என்பது வால்மீகி என்பவரால் எழுதப்பட்டது, மகாபாரதம் வியாசர் என்பவரால் எழுதப்பட்டது. ராமாயணம் இக்காப்பியமும் வால்மீகிக்கு பிறகு துளசிதாசர் இந்தியில் ராமாயணம். இந்த ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா வால்மீகிக்கு பிறகு துளசிதாசர் என்பவர் இந்தியிலும், அவரை தொடர்ந்து பலர் இந்திய மொழிகளிலும் எழுதியுள்ளனர். துளசி ராமாயணம் என்பது 24,000 ஈரடி செயல்களாக கொண்டுள்ளது. பில் ராமாயணம் ஆதிவாசிகளுக்கான வடிவமாக காணப்படுகிறது. ஆதிவாசிகளுக்கான வடிவம் எதுனா பில் ராமாயணம். காம்லே பல்க் என்ற பெல்ஜியம் பாதிரியார் துளசி ராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். சரிங்களா, நல்லா கவனிங்க. காம்லே பல்க் என்ற பெல்ஜிய பாதிரியார், சரிங்களா, காம்லே பல்க் என்ற பெல்ஜிய பாதிரியார் ஆங்கிலத்தில், சரிங்களா, காம்லே பல்க் என்ற பெல்ஜிய பாதிரியார் என்ன செஞ்சிருக்காரு, ஆங்கிலத்தில் இந்த துளசி ராமாயணத்தை என்ன செஞ்சிருக்காரு, மொழிபெயர்த்துள்ளார். அதே மாதிரி பாருங்க, வரலாற்றாளர்களை பொறுத்தவரை மகாபாரதத்தை ராமாயணமும் கற்பனை காப்பியம்தான். ராமாயணத்தை நீதி கதையாக பார்க்க வேண்டுமே என்று வரலாற்று காப்பியமாக கருதக்கூடாது. வரலாற்றாளர்களை பொறுத்தவரை மகாபாரதம் ராமாயணம் கற்பனை காப்பியம்தான். கிட்டத்தட்ட 68 ராமாயணம் நீதி கதையாக பார்க்கலாமே அன்றி வரலாற்று காப்பியமாக இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. சரிங்களா, வரலாற்று காப்பியமாக இதை நாம் பார்க்கக்கூடாது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்கக்கூடிய பகுதி. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ அடுத்தது பாருங்கள், வினாயன் 146. காப்பிய காலத்தில் முடியாட்சி மட்டுமன்றி அந்தகா, பிரிஷானா, யாதவா, கூகுர், போஜா போன்ற குடியாட்சிகளும் காணப்பட்டன. இப்போ காப்பிய காலத்தில் முடியாட்சி மட்டுமன்றி குடியாட்சியும் காணப்பட்டது. அதில் பாருங்க, அந்தகா, பிரிஷானா, யாதவா, கூகுர், போஜா போன்ற குடியாட்சிகள் காணப்பட்டன. காப்பிய காலத்திலும் விவசாயமே மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருந்தது. கோசலா, வட்சா,
மத்சயா போன்ற நாடுகள் வேளாண்மையில் சிறப்பு பெற்றிருந்தன. அப்போ வேளாண்மையில் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய நாடுகள் எதுங்கிறத மெயினாக பார்த்துக்கோங்க. கோஷலா, வட்சா, மத்சயா போன்றவைகள். அடுத்து பாருங்க, விவசாயிகள் வேளாண் உற்பத்தியில் ஒரு பகுதியை வரியாக செலுத்தினர். விவசாயத்திற்கு அடுத்ததாக கால்நடை வளர்ப்பு பிரதான தொழிலாக இருந்தது. 10% அல்லது 6% விவசாயிகள் வேளாண் உற்பத்தியில் வரியாக செலுத்தினார்கள். அடுத்து பாருங்க, பிராமணரான துரோணாச்சாரியார் சத்திரிய கடமைகளை செய்தார். அதே போன்று சத்திரியரான விஸ்வாமித்திரர் பிராமணர்களுக்கான கடமையை பின்பற்றினார். ஸோ இது அந்த காலத்தினுடைய முறையாக கூறப்படுகிறது. மேலும் 4 ஆசிரமங்களாக பிரிக்கப்பட்டிருந்த குடும்ப வாழ்க்கை மேலும் தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த காலத்தில், காப்பிய காலத்தில் ஒருவர் தனது வாழ்க்கையில் 25 ஆண்டுகள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். மிக முக்கியமான பகுதி, அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டு காலம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும்? 25 ஆண்டு காலம். இந்த 25லிருந்து 50 ஆண்டுகள் வரை இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். 50லிருந்து 75 வயது வரை குடும்ப பொறுப்புகளிலிருந்து விடுபட்டு ஆன்மீக துறையில் மக்கள் பணியிலும் காலத்தை செலவிட வேண்டும். 75 வயதிற்கு மேல் பந்த பாசங்களை விட்டொழித்து தன்னை உணரும் சந்நியாச வாழ்க்கை வாழ வேண்டும். ஸோ இதுதான் வாழ்க்கை முறையாக இருந்தது. பெண்கள் காப்பியங்களில் மேல் நிலையிலும் நடைமுறையிலும் கீழ்நிலையிலும் இருந்தனர். இலக்கிய கதாநாயகிகளான சீதை, சாவித்திரி, தமயந்தி, சுபத்ரா போன்றோர் இம்மாதிரி பெண்களாக பாராட்டப்பட்டனர். ஆனால் காப்பிய காலத்தில் பெண்களின் நிலையில் பெரும் பின்னடைவானது காணப்பட்டது. காப்பிய கலாச்சாரம் பெரிதும் பிராமண கலாச்சாரமாக இருந்தது. பிரபஞ்சத்திற்கும் மனிதனின் பிறப்புக்கும் இறப்புக்கும் தத்துவ விளக்கங்களானது கொடுக்கப்பட்ட காலம் எது கேட்டாங்கன்னா காப்பிய காலம். தமிழக வரலாற்றில் புதிய கற்காலத்திற்கு பொருளாதார புரட்சிக்கு பழைய கற்காலத்திற்கும் இடையில் நகரத்தை மையமாகவும் வாணிப பொருளாதாரத்தை அடிப்படையாகவும் கொண்ட சிந்துவெளி போன்ற நகர நாகரிகம் தலைத்திருந்தது என்று துணிய இடமானது காணப்படுகிறது. தென்னாட்டு திராவிட நாகரிகத்திற்கும் வடமேற்கு இந்திய சிந்து நாகரிகத்திற்கும் இடையே தொடர்பு இருந்ததற்கான தடயங்களானது உள்ளது. ரிக் வேதத்தில் தக்ஷிணபதா என்ற சொல்லாட்சி காணப்படுகிறது. இதில் ரிக் வேதத்தில் தக்ஷிணபதா என்ற சொல்லாட்சி காணப்படுகிறது. எனினும் பிராமணர்கள் இயற்றப்பட்ட காலத்தில்தான் தென்னிந்தியா ஆரியமயமாக்கப்பட்டது. பிற்கால வேத காலத்தில் தென்னிந்தியாவில் குந்தினாவை தலைநகராக கொண்ட விதர்பா போன்ற ஆரிய அரசர்கள் இருந்துள்ளனர். இருப்பினும் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற தென்னிந்திய பகுதிகள் திராவிடர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. சுருங்க கூறின் தென்னிந்தியா ஆரியரின் அரசியல் ஆதிக்கத்திற்கு உட்படாவிடாலும் அவர்களது பண்பாட்டு படையெடுப்பிற்கு இலக்காக மாறியது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 155 வினாக்கள் வேத காலத்தில் முதல் பகுதியாக 79ம் இரண்டாவது பகுதியாக மீதி வினாக்களையும் நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் உங்களுடைய சந்தேகம் கருத்துக்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். 2025 பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.